ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். என்னடா இது சண்டை புஸ்ஸுன்னு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி, சமாதானம் இவ்வளோ சீக்கிரம் ஆயிட்டாங்களே பாருடா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி எபிசோட். எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஷார்ட்டாக வந்து சமாதானம் ஆகி கேஷுவலாக பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் காலையிலையும் அது கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்த்தா கேஷுவலாக காஃபி கலக்கி எடுத்துகிட்டு போய் கொடுத்து சமாதானம் பண்ணியாச்சு. அதே மாதிரி அங்கே ஹீரோ சாரியெல்லாம் கேட்டு சமாதானப்படுத்துகிறாரு. இன்னொரு இது என்னென்னா, உரிமையாக வந்து ஹர்ட் பண்ணதை வந்து காவேரி ஹர்ட் பண்ணதை கூட ரசிக்கிறாரு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது ஒரு இடத்துல நோட் பண்ணிங்களான்னு தெரியல. என்னென்னா, எதுக்காக நிவினை போய் பார்த்தாங்க அப்படின்னு அவங்கள வந்து சொல்லுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட ஹீரோ வந்து கேட்டுகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வேற என்ன, அப்புறம் வேற என்ன அப்படின்ற மாதிரி. ஆனால் அதை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போன கதையெல்லாம் வந்து காவேரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வாய் திறந்து கேட்கல. என்னென்னா மறுபடியும் கேட்டால் ஏதாவது பல்பு கொடுத்துட போகிறாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து கேட்காம வேற என்ன விசேஷம், வேற என்ன அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருந்தாரு. ஆனால் அதை புரிஞ்சிக்கல காவேரியும், சொல்லவும் இல்லை. கண்டிப்பாக அப்கமிங்கில் அவரே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காவேரி சொல்லுவாங்களா அப்படின்னு தான் தெரியலை. இப்போதைக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னடா இவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிட போகிறாங்களே நடந்த உண்மையை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு தங்கச்சி விரும்புகிறா அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து சந்தோஷப்படுவார் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஆல்ரெடியே நம்ம எதுக்கு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஏன் நம்மக்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறோம் அப்படிலாம் வந்து அவருக்குள்ளவே கேள்வி கேட்டுக்கிட்டாரு. அந்த ஒரு விஷயமே வந்து அவர் வந்து காவேரியை விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை வெளிப்படையாக ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் அவரோட சந்தோஷத்தை அவரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் அழகாக காமிச்சிட்ருக்காரு. நல்லா இருக்குது ரெண்டு பேரோட க்யூட்டான ரியாக்ஷன்ஸ் எல்லாமே. இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? ஹீரோவுக்கே தெரியாமல் ஹீரோவை அப்பலோ கம்பெனிக்கு ப்ரமோட் பண்ண வைப்பாங்களோ தெரியலை. என்னன்ட்டு பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அப்கமிங்கில் அப்பளத்துக்கு மாடலாக விஜயை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக விஜய் வந்து நடிக்க மாட்டேன்னு தான் சொல்லுவார். ஆனால் எப்படியாவது நடிக்க வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன்.